அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 30/1/2025. பிரதமை திதி மாலை 4:11 வரை. அதன் பிறகு துவிதியை திதி, திருவோணம் நட்சத்திரம் காலை 7:13 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம், மேல் நோக்கு நாள். சித்தயோகம் நாளை அதிகாலை 5:49 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சந்திரன். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள், வழக்குகள் பேச, முத்து சங்கு சேகரிக்க, மிருதங்கம் தாளம் பயில, அரசு அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, ஆனால் முயற்சிகளுக்கு ஒருபோதும் எல்லைகள் இல்லை. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஜெயிச்சிட்டோம், இனிமேல் வேறு எதுவும் தேவையில்ல அப்படின்னு ஒருபோதும் ஓய்வெடுக்க மாட்டீங்க. முயன்று கொண்டே இருப்பீங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. மேலே மேலே நாம் சாதிச்சு காட்டணுங்கிற எண்ணங்களோடு எங்கும் எப்பொழுதும் தீவிரமாக முயன்று கொண்டிருப்பவர்கள், முயற்சியால் எல்லாவற்றையும் முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கம்பீரமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. முடியாதுங்கிற விஷயங்கள் கூட இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. கூட பிறந்தவங்களுக்கு சேர வேண்டியதை நம்ம காலாகாலத்தில் கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம கையிலே வச்சுருந்து நாம் என்ன பண்ண போகிறோம்? அவங்களுக்கு நாம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. சொத்து விஷயங்கள், அதே போல் பாக பிரிவினை விஷயங்கள், அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்காரு, புதனும் உட்கார்ந்துருக்காரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி அரசு அதிகாரிகளை இன்னைக்கு சந்திக்கிறதா இருந்தால் கூட சந்திக்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. லாபமும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக இன்னைக்கு பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. சகோதர வகையில் இருந்து வந்த சிக்கல்களும் விலகும். பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக பணவரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி நடந்து கொள்வது தான் நல்லதாகும்.
ஆமாங்க. நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க. கண்ணுக்கு கண் அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்கள கண்டுக்காமல் போகிறாங்க அப்படிங்கக்குள்ள, சரி நாம ஏன் வலிய போய் நாம் அவங்க முன்னால் நிற்பான, நாமும் ஒதுங்கி போய்விடலாம் என்று எங்கும் எப்போதும் அடுத்தவர்களிடம் வலிய சென்று நட்பு பாராட்டாமல் தன் வழியில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்து இப்போ 11வது வீட்டுக்கு வந்துட்டாருங்க. உச்சம் பெற்றுட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் பலமாக வந்து உட்கார்ந்ததுனால பேசாமல் இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் வலிய வந்து பேசுவாங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். வரவேண்டிய தொகையும் இன்றைக்கி கைக்கு வரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் பழைய சொந்த பந்தங்கள், பழைய நண்பர்கள் அவங்களும் தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்திருக்கிறார். அதனால் வேற்றுமொழிக்காரங்க, வேற்றினத்தை சார்ந்தவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் தான் ஒரு மனிதனின் வெற்றியின் ஆரம்பமாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எல்லாரும் ஒரு வழியில் போயின்னு இருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுப்பீங்க. நாம் போகிற வழியில் வேணால் மற்றவங்க வரட்டும், அடுத்தவங்க போகிற வழி நமக்கு தேவையில்லைன்னு எங்கும் எப்பொழுதும் ஒரே வழி, தனி வழியில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான். சேமிப்பெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வருது, எந்த வேலையும் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சலிப்பு வெறுப்பெல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன முக சுளிப்புகள், சிடுசிடுப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் மாறி இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. உங்களை புரிஞ்சிப்பாங்க, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிப்பாங்க, உங்கள் வழிக்கு அவங்க மாறுவாங்க. அதே மாதிரி சகோதர வகையில் தான் ஏதாவது ஒரு செலவு அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டுருக்கேன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி கூடி வருதுங்க. அதே போல் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. சுக்கிரன் இப்போ பலமாக உட்கார்ந்துருக்கிறார். 9வது வீட்டை விட்டு விலகி 10வது வீட்டுக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துட்டார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். புதுசாக ஒரு சில தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்க. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் உண்டு. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு களைப்பு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:15 மணியிலிருந்தே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நீ எவ்வளவு கற்றாய், எவ்வளவு படித்தாய் என்பது முக்கியமல்ல. படித்த வழியில் நீ எவ்வளவு தூரம் அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் மிக முக்கியம். ஆமாங்க, அதுதாங்க நீங்கள் எப்பயுமே யோசிப்பீங்க. நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் எதையுமே பின்பற்ற மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சில விஷயங்கள் தெரிந்து வைத்திருந்தாலும் அந்த தெரிந்ததை முழுமையாக வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. காலையில் 7:13 பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க, ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எதை தொட்டாலும் அது வெற்றிகரமாக முடியுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணுங்க. வேலையாட்கள், பங்குதாரர்கள்லாம் பகச்சிக்காமல் அப்படியே கொஞ்சம் மெதுவாக சாந்தமாக கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சகோதர வகையிலையும் இன்றைக்கி அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தோல்வியிலிருந்து எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வியாகும். ஆமாங்க, எப்பொழுதுமே தோல்விகள் நமக்கு பாடத்தை சொல்லித்தர வருகிறதுங்க. தோல்வி அடைந்த உடனே நாம் எதனால் தோற்று போனோம், எந்த இடத்துல தவறி விழுந்தோம், எப்படி நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் இறைவனும் இயற்கையும் தரக்கூடிய சில பாடங்களை முழுமையாக கற்றுத்தேர்ந்து அடுத்ததாக முழு வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாம் எல்லாமே நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கண்டகச்சனி உங்களை ஆட்டி படைச்சிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் தூய்மையாக இருந்தாலும் உங்களை கலங்கப்படுத்துறதுக்குன்னே ஒரு கலக கூட்டம் உங்களை சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயங்களை மொபைல் ஃபோனில் நீங்கள் பேசின்னு இருக்க வேண்டாம். அதை பதிவு பண்ணி அதை கொண்டு போய் யார்ட்டையாவது ஒரு சிலர் காமிப்பாங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லா வகையிலும் நினச்சது நடக்குங்க. சுக்கிரனும் 8வது வீட்டில் போய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு, கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும், பணிவதால் வாழ்க்கை உயரும். ஆமாங்க,
பேனா குடிஞ்சு எழுதுறதுனால தாங்க வார்த்தைகளும் எழுத்துக்களும் வந்து விழுகிறது. அதே மாதிரி நாம் பணிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா பண்பாளர்கள் பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அறிவுரைகளை கேட்டு நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே உயருங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே யார் மீதாவது நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்னு எங்கும் எப்பொழுதும் பணிந்து நடந்து கொண்டு முயன்று முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால திடீர் பணவரவு உண்டுங்க. காலையில் உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்கும். மதியத்துக்கு பிறகு மளமளன்னு உங்களுக்கு பணவரவு எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 6வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருந்த சுக்கிரன் 7வது வீட்டில் உச்சம் பெற்று உட்கார்ந்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டாருங்க. அதனால் பழைய துணிமணியெல்லாம் தூக்கி போடு, புதுசெல்லாம் வாங்கு, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கு அப்படின்னு உங்களுடைய ஆடை அணிகலன்கள் எல்லாமே புதுசாக வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினமும் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நிம்மதி எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிடுசிடுன்னு கோபமாக இருப்பீங்க. அதை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு பூவை பிடித்திருந்தால் அதை நீங்கள் பறித்து விடுவீர்கள். ஆனால் அந்த பூவை நேசிக்க தொடங்கிவிட்டால் அந்த செடிக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றுவீர்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நேசிக்க செய்வீர்கள். ஏன்னா பிடிச்சிருக்கு அப்படிங்கக்குள்ள உடனே அதை நாம் பெற்றுவிட வேண்டுங்கிற எண்ணம் மேலோங்கும். ஆனால் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் கூடவே பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை நேசிப்பீர்கள். அந்த நேசிப்பின் அடையாளமாக பல வருட நட்பு பாசத்துடனும் நடந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தாங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கடுகடுப்பு அதெல்லாமே கொஞ்சம் சரியாகி கலகலப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 6வது வீட்டில் போய் உட்கார்ந்துட்டாரு. ராகுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. ரொம்ப நெருக்கமானவங்க, ஆனால் இப்போ என்னவோ தெரியல, நம்மளை பார்த்தா சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு சிலர்லாம் நடந்துப்பாங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது நடக்கும். பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குலதெய்வ கோவிலில் முதல் மரியாதை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்துருக்கார். அதனால் வியாபாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கொடுக்கும். உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க.
கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்த பணம் இன்றைக்கி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு ஆலோசனை தேவையில்லை. தோல்வியை சந்திக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தவிர வேறேதும் இல்லை. ஆமாங்க, நீங்கள்லாம் சின்ன வயசுலேயே அடிபட்டு வந்திருக்கீங்க. அதனால தாங்க இப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் பார்க்காததா எல்லாம் பார்த்துக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் எங்கும் எப்பொழுதும் எந்த சிக்கல் வந்தாலும் அதை சவால்களாக ஏற்றுக்கொண்டு எதிருக்கு எதிராக நேருக்கு நேராக பார்த்து வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, மனசுக்குள்ளார நிம்மதி உண்டு. தடுமாறி கொண்டிருந்த சில விஷயங்களில் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். வேலையாட்கள் தொந்தரவு குறைய ஆரம்பிக்கும். அனுபவம் உள்ள வேலையாட்களை இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு வச்சுப்பீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சூரியன் 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அடுத்தடுத்து உத்தியோகத்தில் நல்ல பேர் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீங்களும் இப்போல்லாம் நாசுக்காக பேச கற்றுக்கிட்டீங்க. அதனால தாங்க எல்லாரும் உங்களை இப்போ விரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளதை சொல்லுவேன், நல்லதை செய்வேன்னு நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் சிலர் கண்களுக்கு அது உறுத்த ஆரம்பிக்குது. அதனால தான் இப்போல்லாம் வேகமாக பேசாமல் விவேகமாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டார். 5வது மாதம் வரைக்கும் அவர் இங்கே தான் இருக்க போகிறார். மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அது சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலை எடுத்து கட்டி அந்த கும்பாபிஷேகமே நான் தான் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, யாரையும் வெற்று காகிதமாக வீசி எறியாதீர்கள். அந்த காகிதம் ஒரு நாள் பட்டமாக கூட பறக்கக்கூடும். நீங்களும் நிமிர்ந்து நிமிர்ந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க சிறு திரும்பும் பல்குத்த உதவுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களை அனாவசியமாக உதாசீனப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது நாம் சேமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் தலை தூக்குங்க. அவங்க கடமை அவங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கடமை நாம் அவங்களுக்கு ஏதாவது செய்து வைக்கணும். அவங்களுக்கு பிற்காலத்தில் நாம் ஒரு சுமையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதோ அல்லது அதை கொடுத்துட்டு வேறு வீடு வாங்கிறதோ அது மாதிரியான யோசனைகள் ஒரு பக்கம் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க.
உங்கள் ராசிக்கு பக்கபலமாக சனி பகவானும் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்குங்க. வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சந்திரனும் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் மனசுக்குள்ளார் ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம்தான். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புது புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கிடைக்காதவருக்கு ஏக்கமாக இருக்கும். ஆனால் கிடைத்தவருக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு அலுப்பு வந்துவிடும். இவ்வளோதாங்க ஆசைங்கிறது. அதனால தாங்க பெரியவங்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுறதுனால எதளவுக்கும் பலனில்லை. ஆசை கொஞ்ச நாள் தான், அது அலுத்து போய்விடும்னு ஞானிகள் சொல்லி வச்சிருக்கிறதை உணர்ந்து வைத்து கொண்டு பேராசைப்படாமல் சின்ன சின்ன ஆசைகளுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. காலையில் 7:13 திருவோணம் நட்சத்திரத்தை விட்டு விலகிட்டாருங்க. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரத்தில் காலையில் 7:13 மாலை 6:35 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்க போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். கோபப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்காக நீங்கள் உங்களை வருத்திக்க கூடாதுங்க. நீங்கள் போகிற வழி தனி வழி தான், அது நல்ல வழி தான். ஆனாலும் உங்கள் மேலே சிலருக்கெல்லாம் போட்டி பொறாமையில் ஏதாவது விமர்சனங்களை வைப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 3வது வீட்டில் உட்கார்ந்துட்டார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் இன்றைக்கி வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட ஓரளவு பரவாயில்ல, கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். அது சோதனைகளை கொடுத்த பிறகுதான் பாடத்தையே நடத்துகிறது. ஆமாங்க, எத்தனையோ அனுபவங்கள்ங்க உங்களுக்கு. சின்ன வயசுலேயே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள்ங்க. சிலரால் நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டீங்க. சிலரால் நீங்கள் அவஸ்தைகளுக்கு உள்ளானீங்க. சிலர் உங்களுக்கு துரோகம் செய்திருக்காங்க, ஏமாற்றி இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நாம் அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது, நாம் அடுத்தவங்களுக்கு உதவணுமே தவிர உபத்திரவமாக நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அனுபவ அறிவால் அடுத்தவர்களுக்கு அடுக்கடுக்காக உதவக்கூடிய
அன்பு மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி தான் சந்திரன் வந்துட்டுருக்காரு. அதனால் திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உறவுக்காரங்க ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஒரு சில நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. ஆனால் ஒரு சிலர் உங்கள்கிட்ட விரும்பி வந்து பேசுவாங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதுவும் உச்சம் பெற்று வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும், திடீர் பணவரவு அதெல்லாமே எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. போட்டிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இருந்தாலும் நமக்குன்னு உள்ள வாடிக்கையாளர்கள் நம்மளை மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புதன் உங்களுக்கு ஆதரவாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டு, விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கோபப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை எழுந்துடாதீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சோகங்களை பணங்களைப் போல் சேர்த்து சேர்த்து வைக்காமல் அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து விடுவதே மிகப்பெரிய அமைப்பாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் சோகமாக இருந்தால் அதை தூக்கி தூர போடுவீங்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா எதுவுமே சரி வராது. அப்புறம் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால் சோகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்தது என்ன ஆக வேண்டியது இருக்கோ அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோகப்படுவதற்கு கூட நேரம் இல்லாமல் சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து நுழைஞ்சிட்டாருங்க. எல்லா வகையிலுமே இனிமேல் உங்களுக்கு அழகு இளமை அதிகமாகும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணப்புழக்கமும் திடீர்னு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் அதெல்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. பழைய கோவிலை வந்து புதுப்பித்து கும்பாபிஷேகமும் நடத்துறதுக்கான பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அரசூரில் துலுக்கு ராஜன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்து வந்தாருங்க. அவர் வந்து ஒரு சாமியாரை பற்றி எல்லாரும் ஊரில் பெருமையாக பேசிக்கிறாங்க. நாம் இந்த ஊருக்கு வந்து அரசனாக இருந்தாலும் கூட நம்மளை யாரும் மதிக்காமல் அந்த சாமியாரை பற்றியே எல்லாரும் பெருமையாக பேசிக்கிறாங்களே, நீங்கள் போய் அந்த சாமியாரை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த ராஜன், துலுக்கு ராஜன். உடனே ஏவல் ஆட்கள் எல்லாம் போயிட்டு அந்த சாமியாரை குண்டுகட்டாக தூக்கிட்டு வந்து அரசன் முன்னால் நிற்க வைக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு, பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்க, என்ன உன்னை வந்து எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க, இவரை கொண்டு போய் ஒரு அறையில் வந்து அடைச்சி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அந்த அறையில் வந்து காய்ந்த மிளகாய், வற்றல் மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முழுமையாக கொட்டி அவர் மேலேயும் வந்து முழுமையாக அந்த காஞ்ச மிளகாயெல்லாம் கொட்டி அரசர் வந்து நெருப்பு வைக்க சொல்கிறார். உடனே நெருப்பு வைக்கிறாங்க. நெருப்பு வச்சு எல்லாம் எரிஞ்சு முடியுது. அதுக்கு பிறகு கதவை திறந்து பார்த்தா அவர் அப்படியே அற்புதமாக ஆடாமல் அசையாமல் நிஷ்டையில் அப்படியே சிரித்த முகத்தோட சிவ பஞ்சாட்சர மந்திரங்களை சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கார். அதை பார்த்த உடனே அந்த துலுக்கராஜன் உடம்பெல்லாம் அப்படியே பதறி போகுது. உடனே சாஷ்டாங்கமாக காலில் விழுறார். ஆனால் விழுந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், எவ்வளவு தங்கம் வேணும், எத்தனை பொற்காசுகள் வேண்டும், எந்த கோவிலை கட்டி கொடுக்கணும், அதெல்லாம் நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறார். உடனே இவர் சொல்கிறார், நாடு உண்டு, குளம் உண்டு, நீர் உண்டு, நீர் என்ன எனக்கு தருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறி செல்கிறார். இது மாதிரி ஏகப்பட்ட சித்து விளையாட்டுகள் செய்தவர் தான் நம்முடைய அற்புதமான சித்தர். பின்னாக்கு ஈசர் அப்படின்னு பேர், அதாவது தன்னாசி அப்பர் அப்படின்னு இந்த சித்தரை வந்து சொல்லுவாங்க. இவருடைய நாக்கு வந்து இயற்கையாகவே பாம்பு நாக்கு போல ரெண்டாக பிளவுபட்டு கிடந்தது. இதை அறிந்து வெள்ளியங்கிரி மலை, அதாவது கோவை அருகில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலையிலிருந்து ஈசனே நேரடியாக இவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த மலையிலையும் இவர் வந்து கடுந்தவம் புரிந்திருக்கிறார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐயாசாமி மலை, அந்த மலையிலையும் இந்த மகான் வந்து கடுந்தவம் புரிந்திருக்கிறார். திருச்செங்கோடு அந்த ஊரில் வந்து இவர் பயணம் செய்தபோது ஒரு மனிதன் வந்து தலை துண்டுபட்டு கிடக்கிறார். எல்லாரும் வந்து ஒன்று அழுதுன்னு இருக்காங்க. உடனே இவர் வந்து அந்த உடம்போடு அந்த தலையை பொருத்தி வச்சு அதனுடைய சிவ பஞ்சாட்சர மந்திரங்களை சொல்லி விபூதியை தூவுறார். உடனே அந்த பிளவுபட்ட அந்த மண்டை வந்து அந்த தலை உடம்போடு ஒட்டி அந்த மனிதன் வந்து அப்படியே அலறி அடித்து எழுந்து உயிரோடு திரும்பி வந்தார். இதெல்லாம் பார்த்த உடனே மக்கள் வந்து அவரை வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை வணங்க ஆரம்பித்தார். இதெல்லாம் பார்த்த உடனே இந்த சாதுக்களுக்கு இவர் மேலே ரொம்ப பொறாமை. ஏன்னா இவர் மட்டும் இந்த மாதிரியெல்லாம் வந்து இவரையே எல்லாரும் கொண்டாடின்னு இருக்காங்க, நம்மளெல்லாம் யாருமே சாமியாராக மதிக்கிறது இல்லை, வரட்டும் இந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தாங்க. உடனே அந்த மற்ற சாதுக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது காரமடப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு இந்த மகான் வந்து போகிறார். அப்போ அந்த சாதுக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அரசாணிக்காய் அப்படின்னு ஒரு காய், அந்த காயை வந்து 1000 துண்டுகளாக வெட்டி வச்சு, இப்போ உன் திறமையை காட்டு, இந்த துண்டுபட்ட இந்த காய்கள் எல்லாமே மறுபடியும் ஒன்று சேர்த்து அந்த பழைய காய் மாதிரி உன்னால் ஆக்க முடியுமா, அப்படி பண்ணினா நான் நீ வந்து பெரிய சித்தர் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் வந்து தன்னோட உடம்பு மேலே இருந்த அந்த துண்டை எடுத்து அந்த துண்டு துண்டாக இருந்த அரசாணிக்காய் மீது பரப்பி சிவ பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாய மந்திரத்தை ஓதி விபூதியும் தூவுகிறார். துண்டுபட்ட அந்த அரசாணிக்காய் துண்டுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து அழகாக, அதாவது அப்போ பறித்த காய் மாதிரி காட்சி கொடுக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் பார்த்தோன்னே சாதுக்களும் மிரண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட சில சித்துக்கள்லாம் இந்த மகான் வந்து செய்திருக்காங்க. இவங்களுடைய அந்த இறுதியில் ஜீவசமாதி அடையும் பொழுதெல்லாம் அந்த பகுதி மக்கள் எல்லாமே ஓடி வந்து அழுது நமசிவாய மந்திரத்தை எல்லாம் சொல்லி தொழுது கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் இவருடைய ஜீவசமாதிக்கு போய் நமசிவாய மந்திரத்தை சொன்னோம்னா நம்ம உடம்பில் இருக்கிற நோய்கள் எல்லாமே விலகுது, நாம் என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்குது. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம், அதுக்கு பக்கத்தில் வந்து பச்சாப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அங்கே இந்த மகானுடைய ஜீவசமாதி இருக்குதுங்க. என்றைக்கு போனாலும் இந்த மகான் அருள் புரிய தயாராக இருக்கார். நாம் சென்று இந்த மகானை வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகளின் அருளாசியால் வெற்றிக்கிழமையாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.